வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு வேற லெவல் ஓப்போ ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்கு. ஸோ ஓப்போ K10 5G ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ பாக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட வேரியன்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க 8+128. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு வேரியன்ட்ல தான் வந்து அவைலபிளாக வந்து இருக்கு. சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அதுவுமே பெருசாக கொடுக்கல. பின்னாடி பார்த்தீங்கன்னா அங்கேயும் நமக்கு எந்த ஸ்பெக்ஸுமே கொடுக்கல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ 5G பேண்ட்ஸ் இருக்குன்னு வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் IME நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கலர் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து மிட்நைட் பிளாக் கலர் தான் வந்து இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதோட எம்ஆர்பி வந்து 26,000 வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அவ்வளோலாம் கிடையாது. இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா வெறும் 17,500 தான். சரி, ஓகே, இப்போ இது வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த குட்டி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கேஸ் கொடுத்துருக்காங்களா இல்லையா நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேப்பர் ஒர்க், சிம் ஜெக்டர் டூல் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இங்கே நமக்கு ஃபோன் வந்து இருக்குது. இது எடுத்து இப்போதைக்கு வந்து சைடில் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து சார்ஜர் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 33 வாட் சார்ஜர் தான். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கடைசியாக டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த கவரை வந்து பீல் பண்ணிப்போம். ஸோ ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்பான மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே கைஸ், இந்த ஃபோன் வந்து செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். இன்னைக்கு நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா A2Z மொபைல்ஸ். A2Z மொபைல்ஸ் கரூரோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இங்கே கடையோட பேர் மாதிரி தான் எல்லா பிராண்ட்ஸோட A2Z மாடல்ஸ் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மாடல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ எல்லா மாடல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இவங்க லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபோனை வாங்கலாம். ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்மார்ட் டிவிஸும் வச்சுருக்காங்க. ரெட்மி, ரியல்மி, OnePlusோட எல்லா ஸ்மார்ட் டிவிஸுமே இங்கே கிடைக்கும். ஸ்மார்ட் டிவிஸ்க்கும் லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ வேற லெவல். கடைசியாக இவங்க எல்லா அக்சசரிஸுமே வச்சுருக்காங்க. ஒரு சாதாரண கேஸ்லேருந்து ஸ்மார்ட் வாட்ச் வரைக்கும் எல்லாமே இருக்குது. இவங்களோட அட்ரஸும் கான்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இந்த ஃபோனை வந்து ஃபுல்லாக செட்டப் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நல்ல விஷயம் என்னன்னா பின்னாடி நமக்கு வந்து ஒரு சூப்பர்பான ஒரு கிளிட்டரி ஃபினிஷ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கிளிட்டரி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்மஜஸோ ஸ்க்ராச்சஸோ ஆகாது. அது போக இந்த ஃபோன் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியமான ஃபீல் வந்து கொடுக்குது. அப்புறம் இந்த ஃபோனோட திக்னஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா வெறும் 8 mm தான் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்னு வரையில் பார்த்தீங்கன்னா 190 grams தான் வந்து இருக்குது. பரவாயில்ல, நமக்கு வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்துமே பார்த்தீங்கன்னா வெயிட் 200 grams கீழே தான் வந்து இருக்குது. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, மைக்ரோஃபோன் இருக்குது, டைப் சி போர்ட் இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்யூம் கீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வால்யூம் கீஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செப்பரேட் பட்டனாகவே வந்து இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் ட்ரே இருக்குது. ஸோ அந்த சிம் ட்ரேயில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரிபிள் ஸ்லாட்கான சப்போர்ட் இருக்கனால 2 சிம் ப்ளஸ் ஒரு மெமரி கார்டு போட்டு தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ப்ளஸ் பவர் பட்டன் ரெண்டுமே மட்டும் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் வந்து 2 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 2 கலரில் எந்த கலர் சூஸ் பண்ணுவீங்க கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அடுத்து இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த ஃபோனோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.56 inch. இதில் பார்த்தீங்கன்னா IPS LCD பேனல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து வெறும் HD+ தான் வந்து இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபோனில் வந்து ஒரு பெரிய ட்ராபேக்னா கண்டிப்பாக இதோட ரெசல்யூஷன் தான் வந்து சொல்லி ஆகணும். கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் பாயிண்டில் வந்து இவங்க வந்து ஃபுல் HD+ வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். அப்புறம் மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த ரெசல்யூஷன் தவிர மற்ற ஸ்பெக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹை ரிஃப்ரெஷ் ரேட்கான ஆப்ஷன் வந்து இருக்குது. அப்புறம் இதுலேயுமே நமக்கு வந்து ஐ கம்ஃபர்ட் ஷீல்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீடியோ கலர் என்ஹான்சர்னு ஒரு ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு டீசெண்டான டிஸ்பிளே தான். என்ன நமக்கு வந்து ஃபுல் HD+ இருந்தால் இன்னுமே சூப்பராக வந்து இருந்திருக்கும். அடுத்து ப்ராசர்னு வரையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து 6 nanometerல பில்ட் பண்ண mediatek dimensity 810 தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு mediatek dimensity 810 வந்து ஒரு சூப்பர்பான ப்ராசர்னு சொல்லலாம். ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட Snapdragon 695 வந்து ஈக்குவலாகவே வந்து இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அஃப்கோர்ஸ் இந்த ப்ராசருமே நமக்கு வந்து 5G சப்போர்ட் பண்ணும். இந்த ஃபோனில் நமக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 5G பேண்ட் வரைக்குமே சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து Bluetooth 5.3 சப்போர்ட் பண்ணுது. எனக்கு தெரிஞ்ச அண்டர் 20,000 rupeesல இந்த ஃபோனில் தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து Bluetooth 5.3 சப்போர்ட் பண்ணுறது பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஆடியோ கோடேக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்டெக் HD அப்புறம் LDAC எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்கனால நீங்கள் வந்து ஒரு ஹை அண்ட் இயர்பட்ஸ் யூஸ் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும் எல்லா ஆடியோ கோடெக்ஸுமே.
அடுத்து பேட்டரின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் நமக்கு வந்து 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 5000 mAh பேட்டரி இந்த ஃபோனுக்கு வந்து தாராளமாக போதுன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெறும் HD+ தானே, அது மட்டும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ராசஸர் வந்து 6 nanometerல பில்ட் பண்ணனால அதுவுமே நல்லா பவர் எஃபிஷியண்டாக இருக்கனால பேட்டரி பற்றி நம்ம வந்து கவலையே பட தேவையில்ல. அது போக நமக்கு பார்த்தீங்கன்னா 33 watts ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்கனால இதுவுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து சார்ஜ் பண்ணிடும். அப்புறம் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. அப்புறம் மேலே இயர்பீஸில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ ஸ்பீக்கரோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சுன்னு வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாக்ஷிப் கிரேட் ஸ்பீக்கர் தான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ நீங்களே வந்து ஒரு சாம்பிள் வந்து கேட்டு பாருங்கள். ஸோ மியூசிக் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ யா, I know you told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt that way as you fade. ஸோ ஸ்பீக்கர் எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸில் மறக்காமல் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம ரொம்ப குயிக்காக இந்த ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 48 MP பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. f1.7 அப்பர்ச்சரில் வந்து இருக்குது. அப்புறம் 2 MP டெப்த் f2.4 அப்பர்ச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் செல்ஃபி கேமரான்னு வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 8 MP செல்ஃபி கேமரா f2 அப்பர்ச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட கேமரா இன்டர்ஃபேஸ் என்னென்ன மோட்ஸ் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு லெஃப்ட் சைடு தானே பார்த்தீங்கன்னா நைட் மோட் இருக்குது, வீடியோ இருக்குது, ஃபோட்டோ இருக்குது, போர்ட்ரேட் இருக்குது. மோரில் தான் மற்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ மோரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரோ மோட், எக்ஸ்ட்ரா HD, பனோரமா, ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ், ஸ்டிக்கர், டெக்ஸ்ட் ஸ்கேனர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் மேக்ஸிமம் வந்து 1080p 30 FPS வரைக்கும் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். சரி, ஓகே, இப்போ இதோட சாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். அடுத்து சாஃப்ட்வேர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து கலர் OS தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ கலர் OS பார்த்தீங்கன்னா முந்தி இருந்ததுக்கு பரவாயில்ல, இப்போ நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ நல்லா ஃப்ளூயிடாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இவங்க வந்து கூகுளோட டயலர் ஆப், கூகுளோட மெசேஜிங் ஆப் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் லெஃப்ட் சைடு வந்து ஸ்வைப் பண்ணோம்னா கூகுள் ஃபீட் தான் வந்து இருக்குது. அப்புறம் அதோட சாஃப்ட்வேர் வெர்ஷன் எதில் இருக்குது நம்ம வந்து செக் பண்ணிடலாம். ஸோ அபவுட் ஃபோன் நமக்கு வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் 12 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அனிமேஷன் வரும். அப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா April 5 செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டில் தான் வந்து இருக்குது. அப்புறம் இந்த ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்பேண்டட் ரேம் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து 5 GB வரைக்குமே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். ஸோ இந்த ஃபோனோட ப்ரைஸிங் நிறைய முன்னாடி சொன்ன மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேரியண்ட்டில் தான் வந்து அவைலபிளாக இருக்குது. 8+128. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 17,500 rupees. ஸோ 17,500 rupeesக்கு இந்த ஃபோன் வர்த்தான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வருத்துன்னு வந்து சொல்லலாம். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்பிளே தவிர எந்த குறையுமே வந்து சொல்ல முடியாது. ஸோ டிஸ்பிளே மட்டும் நமக்கு வந்து இதில் வந்து ஃபுல் HD+ கொடுத்துருந்தாங்கன்னா வேறு லெவலில் வந்து இருந்திருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.